Good morning, student. Today we are going to see our special test question paper revive. எல்லாரும் ஸ்பெஷல் டெஸ்ட் எழுதி கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஆன்சர்லாம் எழுதி நீங்கள் ஸ்கூலில் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அதோட ஆன்சர் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸ்பெஷல் டெஸ்ட்டில் உள்ள ஆன்சர் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் இல்லை சினானிம்ஸ் ரோமன் லெட்டர் 1ல் சினானிம்ஸ் பாருங்கள். சினானிம்ஸில் மொத்தம் 5 கொடுத்துருக்குது. ஃபஸ்ட்டு சர்வைவ், டிகேட், ரேம்பிளிங், பாப்புலர், டிலீசியர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதில் ஃபஸ்ட் ஒன் சர்வைவ் அப்படின்னா கண்டினியூ டு லிவ், தொடர்ந்து உயிர் வாழ்கிறது, கண்டினியூ டு லிவ் அப்படின்னு அர்த்தம். டிகேட் அப்படின்னாலே எ பீரியட் ஆஃப் 10 years, அதாவது 10 ஆண்டு காலம் அப்படின்னு அர்த்தம். டிகேட் அப்படின்னா எ பீரியட் ஆஃப் 10 years. அப்புறம் ரேம்பிளிங் அப்படின்னா வாண்டரிங் அப்படின்னா அலைந்து திரிதல் சொல்கிறாங்களா, அதான் ரேம்பிளிங். அதுக்கு ஆன்சர் வாண்டரிங். ஃபோர்த் ஒன் பாப்புலர் அப்படின்னால வெல் நோன் அப்படி சொல்லலாம், இல்லை ஃபேமஸ் அப்படி சொல்லலாம். பாப்புலர் அப்படின்னா வெல் நோன். ஃபிஃப்த் ஒன் டிலீசியர் அப்படின்னா டேஸ்டி, டிலீசியஸ் அப்படி சொல்லலாம், டேஸ்டி, ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு அந்த மாதிரி. அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் ரோமன் லெட்டர் சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் த ஆன்டனிம்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் கிவன் பெலோ. ஆன்டனிம்ஸ் பார்ப்போம். ஆன்டனிம்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், எதிர்ச்சொல். அதாவது கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தைக்கு எதிர்ச்சொல் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பாருங்கள், ஸ்மாலஸ்ட், ரேர், டொமஸ்டிக், நேச்சுரல், அட்ராக்ட் அப்படின்னு 5 கொடுத்துருக்கு. அதில் ஃபஸ்ட் ஒன் ஸ்மாலஸ்ட். ஸ்மால்னாலே எல்லாருக்கும் தெரியும் மிகச்சிறிய, அதுக்கு ஆப்போசிட் லார்ஜஸ்ட், பெரியது அப்படின்னு அர்த்தம், லார்ஜஸ்ட். ரேர் அப்படின்னா என்னது, அரிதான, ரேர் அப்படின்னு அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட் காமன். டொமஸ்டிக் அப்படின்னா உள்நாட்டு விவகாரம், உள்நாட்டில் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சார்ந்தது, அதுக்கு ஆப்போசிட் ஃபாரின். நேச்சுரல் ஆப்போசிட் என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தா ஆர்டிஃபிஷியல், நேச்சுரலுக்கு ஆப்போசிட் ஆர்டிஃபிஷியல். அட்ராக்ட் அப்படின்னா என்னது, கவர்றது, கவர்ந்து இழுக்கிறது, கவர்தல், அதோட ஆப்போசிட் ரிப்பெல், விலகுதல், REPEL, ரிப்பெல், விலகுதல். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தா மெமரி போயம். ரோமன் லெட்டர் 3ல் உங்களுக்கு மெமரி போயம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதில் போயம் ட்ரீஸ், அந்த போயத்திலிருந்து ஃப்ரம் த பேனியனில் ஆரம்பித்து டு ப்ளசண்ட் ஷேட் அது வரை மொத்தம் 5 லைன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த 5 லைன் நீங்கள் வாசிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ், த பீப்புள் குவெஸ்ட் இன் த ப்ரீஸ், த coconut grows up straight and tall, the neem tree's fruits are very small, the tamarind gives us pleasant shade. இந்த 5 lines தான் உங்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் எழுத வேண்டியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோமன் லெட்டர் 4ல் ஆன்சர் எனி 5 ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்கு. மொத்தம் 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. அதில் உங்களுக்கு 5 தான் எழுத சொல்லியிருக்கு. ஒவ்வொன்றுக்கு 2 மார்க்கு. அதில் மொத்தம் நான் அந்த 7 கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், when did the garden became a happy place for the author? When did the garden became a happy place for the author? Answer, the garden became a happy place for the author when he was in the company of the grandfather. இன்னொரு ஆன்சர் சொல்கிறேன். The garden became a happy place for the author when he was in the company of the grandfather. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், why do we need trees? Why do we need trees? ஆன்சர் பாருங்கள், we need trees for getting rain, breeze, and to prevent soil erosion and to get pure oxygen.
இன்னொரு அதை ஆன்சர் சொல்கிறேன். We need trees for getting rain, breeze and to prevent soil erosion and to get pure oxygen. இது செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். அப்புறம் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். why did the author leave the town? why did the author leave town? ஆதர் எதுக்காக டவுனுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆன்சர், the author left town to continue his studies at the boarding school. இன்னொரு சொல்கிறேன். ஆன்சர், the author left town to continue his studies at a boarding school. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். who first brought the vegetables to India? who first brought those vegetables to India? Answer, the Portuguese brought those vegetables to India. இன்னொரு ஆன்சர் சொல்கிறேன். the Portuguese brought those vegetables to India. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். who came to India from Portugal in search of pepper? who came to India from Portugal in search of pepper? யார் போர்ச்சுகல்லேருந்து பெப்பர் தேடி இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஆன்சர், வாஸ்கோடா காமா அப்படின்னு எழுதினாலே போதும். இருந்தாலும் அதை இன்னும் ப்ரீஃபாக எழுதணும் அப்படின்னா, வாஸ்கோடா காமா கேம் டு இந்தியா ஃப்ரம் போர்ச்சுகல் இன் சர்ச் ஆஃப் பெப்பர். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். வேர் டு த sea turtle live their entire life? Answer, the turtles spent their entire life in the sea. The sea turtles spent their entire life in the sea. Seventh question பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின், செவன்த் கொஸ்டின். when do the olive ridley come assured to lay eggs? when do the olive ridley come assured to lay eggs? அதில் கவனிங்க. Answer, the olive ridley comes assured to lay eggs between the months of January and March. The olive ridley comes assured to lay eggs between the months of January and March. Next, fifth one பாருங்க. read the following statements and say whether they are true or false அப்படின்னு கொடுத்துருக்கு. மொத்தம் அதில் 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், turtles are different from tortoise. அது சரிதான், ட்ரூ. டாட்டாய்ஸ்க்கும் டர்டாயிலுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது, அதனால அது ட்ரூ. செகண்ட், there are 7 kinds of sea turtles in the world. மொத்தம் இந்த உலகத்தில் 7 வகையான கடல் ஆமைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது சரிதான், ட்ரூ. தேர்ட் ஒன், ஆலிவ் ரைட்லிஸ் ஆர் த ஒன்லி sea turtle seen on Indian seashore. ஆலிவ் ரைட்லி மட்டும்தான் இப்போ இந்தியன் சீஷோரில் காண முடியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் ட்ரூ தான், எஸ், ட்ரூ. ஃபோர்த் ஒன், த turtles weave their flippers and make a hollow for their nest. அது எஸ், ட்ரூ. ஃபிஃப்த் ஒன், த catchlings weave a tiny egg tooth to come out of the eggs. அது எஸ், ட்ரூ. நெக்ஸ்ட் இஸ் ரோமன் லெட்டர் 6th பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் மொத்தம் உங்களுக்கு 5 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அதில் கரெக்டாக நீங்கள் எடுத்து எழுதுகிற மாதிரி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டேஸ் இஸ் a biological relative of tortoise. The dash is a biological relative of tortoise அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தா மொத்தம் உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. sea turtle, ஃபிஷ்ஷு, ரெப்பிட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தா sea turtle. sea turtle தான் கரெக்ட் ஆன்சர். அப்புறம் செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன், a turtle's flippers help it to dash. A turtle's
flippers help it to dash அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இந்த டாட்டாஸோட இந்த ஃப்ளிப்பர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? ஏ ஸ்விம், பி டிக் எ நெஸ்ட், சி கிளம்ப் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், ஸ்விம். அது நீந்துறதுக்கு அதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். grandmother had wanted the people tree cut down because grandmother had wanted the people tree cut down because grandmother வந்து people ட்ரீயை எதுக்காக வெட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதில் ஃபஸ்ட் ஒன் ஏ she did not like trees, B she wanted to grow flowers, C it was an old tree, D it was knocking down the bricks of the outhouse அப்படின்னு மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் செகண்ட் பி அதான் சரியான ஆன்சர். சி வாண்டட் டு க்ரோ ஃப்ளவர்ஸ். அவங்க நிறைய ஃப்ளவர் கார்டனாக அந்த இடத்த மாற்றணும்னு நினைக்கிறதுனால அதை வெட்டுறாங்க. அப்புறம் ஃபோர்த் ஒன் பாருங்கள். த ஆத்தர் டிட் நாட் டு பிளான்ட் சாப்ளிங்ஸ் இன் த ஃபாரஸ்ட் பிகாஸ். அதாவது ஆத்தர் வந்து பிளான்ட்டு வந்து எதுக்காக ஃபாரஸ்ட்டில் நட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் ஏ நோ ஒன் வுட் கம் டு see them, பி இட் வாஸ் டேஞ்சரஸ் டு என்டர் த ஃபாரஸ்ட், சி இட் வுட் நாட் பி ஆஃப் எனி யூஸ் டு them, டி நோ ஒன் வுட் அப்ரிசியேட் them அப்படின்னு கொடுத்துருக்கு. அதில் ஃபஸ்ட் ஒன் ஏ தான் சரியான ஆன்சர். நோ ஒன் வுட் கம் டு see them. யாருமே அங்கே வந்து பார்க்க போகிறது இல்லையே, எதுக்கு நம்ம இங்கே செடிகள் நடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் ஏ தான் சரியான ஆன்சர். நோ ஒன் வுட் கம் டு see them. அப்புறம் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். அம்மா பாக் த வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த டேஸ். அம்மா பாக் த வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த டேஸ். அதில் மொத்தம் 4 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஷாப்ஸ், ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதில் ஃபஸ்ட் ஒன் ஏ ஷாப்ஸ் அதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ரோமன் லெட்டர் 7ல் மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் மொத்தம் 5 கொடுத்துருக்கு. அதில் ஒரு கண்ட்ரியோட நேமும் இன்னொரு சைடில் அந்த கண்ட்ரியில் உள்ளவங்கள எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கரெக்டான இதை நீங்கள் மேட்சாக எடுத்து எழுதணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். போர்ச்சுகல் அப்படின்னா போர்ச்சுகீஸில் உள்ள நாடு. அங்கே உள்ளவங்கள எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா போர்ச்சுகீஸ்ங்கிறது தான் சரியான ஆன்சர். இப்போ இந்தியன், நெக்ஸ்ட் ஒன் இந்தியா, அவங்கள நம்ம எப்படி கூப்பிட்றோம்? இந்தியன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்புறம் சைனா, அவங்கள எப்படி கூப்பிட்றோம்? சைனீஸ். அப்புறம் அமெரிக்கர்களை நம்ம எப்படி கூப்பிட்றோம்? அமெரிக்கன். ஃப்ரான்ஸ், அதுக்கு ஃப்ரான்ஸில் உள்ளவங்கள நம்ம எப்படி கூப்பிட்றோம்? ஃப்ரான்ஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ரோமன் லெட்டர் 8ல் ஆன்சர் த ஃபாலோயிங். அதில் மொத்தம் 3 ரோமன் லெட்டரில் 1 2 3ன்னு இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷ் இன் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ், ஹூ வெல்கம்ஸ் த ஃபிஷ் அப்படின்னு கொடுத்துருக்கு. யார் வந்து ஃபிஷ்ஷை வந்து வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஹூ வெல்கம்ஸ் த ஃபிஷ். அதுக்கு த crocodile அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அதில் ரோமன் லெட்டர் 2 பாருங்கள். த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ். த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. த பீப்புள் குவெல்ஸ் இன் த ப்ரீஸ். த பீப்புள் குவெல்ஸ் இன் த ப்ரீஸ் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். அதாவது மேலே கொடுத்துருக்கப்பட்டிருக்கிறதுக்கு ரைமிங் வேர்டு எழுத சொல்லியிருக்கு. இன்னொரு அதே இது செகண்ட் பாருங்கள். இன்னொரு ரீட் பண்ணுறேன். த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ், த பீப்புள் குவர்ஸ் இன் த ப்ரீஸ். இதை பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ், அந்த ரைமிங் வேர்டை எடுத்து எழுத சொல்லியிருக்கு. ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீஸ், ப்ரீஸ், அதுதான் அதில் ரைமிங் வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டில் உள்ள சென்டென்ஸில் உள்ள லாஸ்ட்டில் வர ட்ரீஸ், அப்புறம் செகண்டில் உள்ளதில் உள்ள லாஸ்ட்டில் வர ப்ரீஸ், இது ரெண்டையும் தான் அதில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸ். அப்புறம் தேர்ட் ஒன் பாருங்கள். ரோமன் லெட்டரில் மதர் ட்வைஸ் மை இயர்ஸ்
பிக் அவுட் த alliterated வேர்ட்ஸ். அதில் மதர் twisted மை இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. அதில் உள்ள alliterated வேர்டு என்னன்னு பார்த்தோன்னா மதர் மை ரெண்டும் எம்மில் ஆரம்பிக்குது. அதனால் அதுதான் என்னது alliterated வேர்ட்ஸ். ரோமன் லெட்டர் 9ல் பாருங்கள். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஒரு பேசேஜ் கொடுத்து கீழே 2 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. அந்த கொஸ்டினோடைய ஆன்சர் வந்து அந்த பேசேஜில் தான் இருக்குது. நான் அதை உங்களுக்கு இந்த பேசேஜை ரீட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அந்த பேசேஜை பாருங்கள். ஆல் ஆஃப் அ சடன் த ஃபார்மர் noticed a small fruit hanging from a branch. It was an apple and looked as delicious as the ones he ate as a boy. He plucked it and bit into the juicy fruit. The memories of the fun he had as a boy came rushing back. When his doctor saw the changed expression in her father's face, she started pleading harder. அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுக்கு 2 கொஸ்டின் கீழே கொடுத்துருக்கு. அதோட ஆன்சர் எடுத்து எழுதணும் நம்ம. ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டிட் த ஃபார்மர் நோட்டீஸ். அந்த ஃபார்மர் வந்து அந்த மரத்தில் எது பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. வாட் டிட் த ஃபார்மர் நோட்டீஸ். ஆன்சர் வந்து பாருங்கள். த ஃபார்மர் நோட்டீஸ்ட் எ ஸ்மால் ஃப்ரூட் hanging from a branch. The farmer noticed a small fruit hanging from the branch. Second question, why did his doctor started bleeding. Why did his doctor started bleeding. அதோட ஆன்சர், his doctor started bleeding because he saw a changed expression on her father's face. இன்னொரு அதை ஆன்சரை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. his doctor started bleeding because he saw a changed expression on her father's face. Okay student, we will meet our next class. Thank you.